பாவிகளாக இருந்த நமக்கு, அவரை மதிக்காத நமக்கு, அவருடைய கட்டளையில மீறின நமக்கு, எல்லாத்தையும் கொடுத்தவரை காலால் எட்டி உயர்த்தவர்கள் நாம. அதான் பாவம். அப்பேற்பட்ட துரோகிகளுக்கு அவர் அன்பை வெளிப்படுத்தினார் கல்வாரி சிலுவையில். இதான் அவருடைய அன்பு, இரக்கம், மன உருக்கம் என்கிறது. சிலுவை அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்து. எப்படி? சிருஷ்டிப்புன்றது சுலபம், ரட்சிப்புன்றது கடினம். சிருஷ்டிப்பில் எப்படி சிருஷ்டித்தார்? சொன்னார், சொன்னபடியே ஆயிற்று. ரட்சிப்பில் அப்படி ரட்சிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, சும்மா மனுஷனை மன்னிச்சிட முடியாது. ஏன்னா நீதி இல்லாதவர், நியாயம் இல்லாதவர், பரிசுத்தர் இல்லை, சொன்னதை செய்யலியவர். பாவத்தின் சம்பளம் மரணம் சொன்னார், செய்யலியதை. அவர் நீதி நியாயம் இல்லாதவர் ஆயிடும். ஆகவே சும்மா மன்னிச்சு விட முடியாது. சரி, சும்மா மன்னிச்சு விடலான்னா தண்டிச்சாது விட்டுறலான்னு பார்த்தா வெறும் தண்டிச்சாலும் தப்பு வந்துடும். வெறும் தண்டிச்சாலும் தப்பு வந்துடும். எப்படி தண்டிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? அன்பே இல்லையா ஆண்டவர்கிட்ட, அவன் பாவம் செஞ்சான், பாவம் அவனை மன்னிக்க கூடாதா? இப்படியும் தப்பு, அப்படியும் தப்பு. செஞ்சாலும் தப்பு, செய்யலைனாலும் தப்பு. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பாருங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த மனுஷனாலும் முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். என்ன வழி தெரியுமா? தம்முடைய சொந்த குமாரனை, ஆதி முதல் தம்மோடு கூட இருந்து உலகத்தையெல்லாம் சிருஷ்டித்த தன்னுடைய சொந்த குமாரனையே மாம்ச ரூபத்திலே, மாம்சம் எலும்பும் ரத்தம் உள்ளவராய் ஒரு கன்னியின் மூலமாக வந்து இந்த உலகத்தில் பிறக்க செய்தார். இப்படியெல்லாம் ஒரு ஆள் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு சொல்யூஷனை. யாருக்கும் சொல்யூஷனே கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்ற முடியாது. கொல்லணும், ஏன்னா அதான் மரணம் தான் சம்பளத்துக்கு தண்டனை. அதே நேரத்தில் அவனை ரட்சிக்கணும், அதுதான் அன்பு. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்ற, நான் செய்து காமிக்கிறேன், என்னுடைய அனந்த ஞானத்தினால் நான் நடப்பித்து காட்டுறேன்னு சொல்லி அவர் குமாரன் அனுப்புறாரு. பாவமற்றவராக அனுப்புறாரு. அதுலேயும் பெரிய அற்புதம், ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்க செய்கிறார். ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் குற்றமற்றவராக. பாவம் அவரை தொடவே இல்லை, பாவமே அவரிடத்துல இல்லை. அதனால தான் கன்னியின் வயிற்றில் பிறக்கிறாரு. இதை யாராவது நிறைவேற்றிருக்க முடியுமா? அவர் நிறைவேற்றுகிறார். அந்த அற்புதத்தை நிறைவேற்றி அவர் இந்த உலகத்தில் வர வச்சு, பாவம் இல்லாதவராக வாழ வச்சு, அவரை சிலுவையில் வச்சு, அவர் மீது நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமத்தி, அதற்கான தண்டனையும் நமக்கு பதிலாளாக அவரை ஆக்கி அவர் மேலே வச்சுட்டார் தண்டனையெல்லாம். அவர் நம்முடைய தண்டனை எல்லாம் ஏற்றுக்கணும். அவர் ப்ரைஸை பே பண்ணிட்டார். இப்போ நான் ஃபைன் கட்டணும், எனக்கு பதிலாக ஒரு ஆள் வந்து நான் அவருக்காக கட்டிடுறேங்கன்னா என்னை விட்டுற போகிறாங்க. அந்த மாதிரி நான் செலுத்த வேண்டிய கிரயத்தை, நான் என்னுடைய ஜீவன் தான் என் கிரயம். நான் மரிக்க வேண்டும், நான் சாக வேணும், நான் நித்திய மரணத்தை அடைய வேணும். என்னுடைய கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார். எனக்கு பதிலாக அவர் நான் செலுத்துறேன்ட்டார். மீட்கும் பொருளாக வந்து, என்னை மீட்கும் பொருளாக அவர் வந்து